இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும். நிறைய கூடினாலும் பாசம் அடிக்குமா ஆனா பாவம் பார்க்க சரியான கஷ்டமா நிறைய. இது கலரிங் நாங்க கரைச்சி வச்சிருக்கோம். இது வனிலா பாசத்துக்கு, அப்புறம் தண்ணி. அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா, எங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்ய வந்திருக்கிறோம். அது ஒன்று கேட்பீங்க, யாருவா புதுசாக வந்திருக்கிறான்னு. எங்களை வீடியோக்கு வந்துடுங்கல்ல முதல்ல நீங்கள் சொன்னீங்க. தெரியும் எல்லாருமே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்றாலும் சொல்கிறேன், சந்திரன் அக்கா எனக்கு மச்சா. ஆனால் ஒரு நாள் அப்படி கூப்பிடல, மச்சானு கூப்பிட்டதே இல்லை. சந்திரன் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டார். அதனால அனுபவனா இன்றைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க போனேன். சாப்பிட போறான் இந்த சாப்பாடு. அதோட சரி சாப்பாடு தாரியோட சும்மா கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு கூடாது, ஒரு நம்பிக்கையில செஞ்சு பார்ப்போம். நாங்கள் முதலாவது நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறதுக்கு முன்னுக்கும் எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே. இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். வாங்கோ. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, தமிழ்நாட்டு தேங்காய் பூ இனிப்பு அப்படித்தான் செய்ய போகிறோம். தமிழ்நாட்டில் கூட என்னன்னு சொல்கிறேன், இப்போ அங்கத்தாக்களுக்கணும் பெருசாக செய்கிறேன். இப்படி இனிப்போல் உண்டும். இங்கே தான் அந்த தேங்காய் பூவில் வச்சு ஒரு டொஃபி மாதிரி தேங்காய் பூ இனிப்பு தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் முன்னுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, இது தேங்காய் பூ திருப்பி காய விட்டுருக்குறோம். இங்கால சீனி, இது கலரிங் நாங்கள் கரைச்சி வச்சிருக்கோம். இது வனிலா வாசத்துக்கு, அப்புறம் தண்ணி. தண்ணி தண்ணி கரைக்கிறதுக்கு என்னென்னு நான் பேர் சொன்னேன். எண்ணெய் எண்ணெய் எண்ணெயும் விடலாம், நெய்யும் விடலாம். அப்போ எண்ணெய் நாங்கள் விடப்போம். என்ன நெய்யை வாங்க மறந்துட்டோம், அதான் உண்மை. சரி, அப்போ நாங்கள் சரி இனி நாங்கள் இங்கே பாருங்க, இதான் நாங்கள் செய்ய போகிற அடுப்பு. இந்த அடுப்பு இப்போ இங்கே இருக்குது, எனக்கு தெரியும். அடுப்பு இதுக்கு பேர் மண்ணெண்ணெய் குக்கர். நாங்கள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் அன்றைக்கு சமைச்சு காட்ட போகிறோம். புதுசாக வாங்கி நாங்கள் அதை மூட்டி காட்டுங்க. அப்படி மூட்டு பயமால கிடக்கு எனக்கு. சரி, அப்போ நாங்கள் அடுப்பெல்லாம் மூட்டிட்டு பார்ப்போம். சரி, இங்கே பாருங்க, வெறும் தான் வீடியோக்கு வர போடுறோம். உங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க ஒருக்கா. தச்சிட். எத்தனை வயசு? 4 வயசு. இனி சரி போகிறாரு. இங்கே பாருங்க, கொஞ்சம் எங்களோட மண்ணெண்ணெய் குக்கரில் நாங்கள் அடுப்பு மூட்டிங்க வேறு ஆவியும் பேர வலிக்குது. தேங்காய் போடுங்கோ. நான் ஏன் வச்சிருக்குன்னா அப்படித்தான் வேலை வாங்குறது. முன்னுக்கு நாங்கள் இந்த தேங்காய் பூ போட்டு வறுப்போம். ஒரு மெல்லியமா இல்லை அது இப்போ சரிட்டோ. இங்கே பாருங்க, இதை இப்படியே 60 நேரம் ஃபஸ்ட்டு வறுப்போம்மா. அப்பத்தானா நல்லது. இது அப்படியே கொஞ்சம் நல்ல வடிவா வறுத்தா பொண்ணுற கலரில் கொஞ்சம் வறுத்து வரும். இங்கே பாருங்க, வந்து என்னமே நான் வறக்குறேன்னு இங்கே சரிட்டோ. தேங்காய் பூ வர வரைக்குன்னு இல்லை வாசம் அடிக்குமே. நான் சட்டி சரியான பெருசாக கிடக்கு எங்களுக்கு. ஆனால் மாமன் வர விட்டுருமே. வாசம் வரையுதா உங்களுக்கு? வரையிலையா? எனக்கு வரையுது. ரைட், பிடிச்சு கொண்டு வரப்போம். இருக்கும் பயமா இருக்கு கிடக்கு. வருது பாசம். இது நாங்கள் இதை ரக்கி இதுக்க போடுவோம். வாங்கோ. மறந்துட்டோம். 60 நேரம் அதமாக இருக்கிறேன். இந்த பெருமையில நாங்கள் வறுக்கிறது. ரைட், இங்கே பாருங்க, இதை வறுத்துட்டோம். வாசனை இருக்குன்னு சட்டியை வச்சுட்டோம். இனிமே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அதான் முக்கியமான வேலை. சரியோ, சீனி இருக்கல்லோ, அது தேவையான அளவு போடுவோம். இதுக்கு சட்டிக்குள்ள பாருங்க, இதுக்கு எப்படியும் ஒரு 3 கரண்டி போடுவோம். இந்த இனிப்பு காணாடி பிறகு போடலாம். அது போட்டுட்டு தண்ணி ஊற்றுவோம். கரைக்கணுமே. ஓ, இது தண்ணி ஊற்ற இது கரையுமே இல்லை, கொஞ்சம் பயம்தான். சரி, இது நல்ல படிவா. இனி கரையோணும். இங்கே பாருங்க, இப்போ தான் தண்ணி ஊற்றினாங்க. இனி கரை நல்ல படிவா.
வாங்கோ அது கொஞ்ச நேரம் இருந்து தடவடட்டும். ஆனால் நல்ல வாசம் அடிக்குது உண்மையா இப்போவே. ஆனால் எனக்கு உண்மையா நானே இந்த தான் முதல் தடவை செய்ய போனேன். அதுவும் ஃபோனில் பார்த்தேன்னா அதை ஒரு இதில் செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு மாதிரி வருங்கோ. நாளைக்கு ஆமாம் நீங்கள் தேங்காய் வச்சுருக்கா? நாளைக்கு நாங்கள் செய்வோம் முந்தி டோப்பி அது இல்லை, இது தேங்காய் பூ இனிப்பு. அப்போ ஒரு செஞ்சு பார்க்கோம் முதல் தடவை நான். அதுக்கே நெய் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு தேங்காய் பால் தேவை. என்ன தேங்காய் பாலும் சீனியும் தேங்காய் இதுக்கு அப்படி சச்சின் என்னம்மா நெசரி போறீங்களா? போக மாட்டீங்களா? எப்போ போறீங்களா? விருப்பம் இல்லை பிள்ளைக்கு சொல்லுங்க. போ விருப்பம் பிள்ளைக்கு. இங்கே பாருங்க தேங்காய் இனிப்பு என்னமே கொதிக்குது. அப்படி டக்குன்னு கறி வருது. எங்க அடுப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். மெரியிறது தெரியவே மாட்டுதான். ஆனாலும் சமையல் நடக்குது ஒரு பக்கம். இப்பவே வாசம் அடிக்குது தேங்காய் பூ வாசம். நீங்க செய்தா சொல்லவாது நீங்கள் செய்தா சொல்லவாது அதுதான். இங்க பாருங்க இது இனிமே கட்டி ஒன்றும் இல்லாம கரைஞ்சி. இனி நாங்கள் என்ன போடணும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. என்ன சொல்லுவேன். அடுத்து நாங்கள் தேங்காய் பூ போட போறோம். வாங்க வறுத்து வச்ச தேங்காய் பூ இதுக்குள்ளே நன்றாக போடுவோம். தாங்கடா கொஞ்சம் சரி போட்டு நீ இப்படியே கிண்டி கொண்டே இருப்போம். நீங்க கொஞ்சம் வளரணும். அடுத்தது இந்த கலரிங் இருக்கല്ലോ அதே மூத்துவோம். கலர் மாறட்டும். சரி ஓகே. இங்க பாருங்க என்ன கலர்ல வந்திருக்கண்டு. இல்ல வடிவா வந்திருக்கு. இனி இது வறண்டு வேற ஒண்ணும் இல்லை. இப்படியே வேண்டி கொண்டே இருக்கணும். வெனிலா எசன்ஸ் விடணும், கடைசியில் விடணும். அது சரியோ இவ்வளோ தானே இதுக்கு வேலை. நாங்கள் அப்போ இது என்ன இங்கே பாருங்க இன்னும் வடிவா கலர் மாறி வந்துருக்கு இங்கே. இப்போ பார்த்தீங்களா இப்படி கிடக்குள்ளோ. இனி இது நல்ல வடிவா பிரண்டு பொரிஞ்செல்லாம் வந்தோடனே வதங்கி வந்தோடனே பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ப்போம். வாங்க என்ன நல்லமே வந்திருக்குமோன்னு நம்புறீங்களோ? நீங்கள் நீங்கள் செய்தால் சொல்லி ஆகணும். சொல்லுங்க நீங்கள் சொல்கிற பார்க்க பயமா இல்லை கிடக்கு. ஆனால் அப்போ அப்படி வந்து பாருங்க பாருங்க வந்திருக்கு தான். இங்கே பாருங்க ராகுலுக்கு வாசம் அடிக்குது. ஆனால் உண்மையாக நல்லா இருக்குண்ணே. நாங்கள் எடிமை இதுக்குள்ள என்ன விட போகிறோம். இங்கே பாருங்க இதுதான் வெனிலா எசன்ஸ். அதுதான் விட போகிறோம். அப்படி துரோக்கு சுற்றியான வாசம் பண்ணா அப்படி ஒரு வாசம். நாங்கள் இது கொஞ்சம் ஒரு கரண்டி அப்படி அளவு விடுவோம். ஏன்னா நிறைய கூடினாலும் வாசம் அடிக்குமா பேருந்து. ஓகே. ஆனால் பாவம் வாக்கு சரியான கஷ்டமாவோட ஒட்டாரா நிறைய நேரமா ட்ரை பண்றாருக்கா. நானும் பார்க்குறேன். கதறியை வச்சு தட்டி பாருங்க சசினமா சட்டியா கட்டியா இருங்க. விரும்பி சட்டியா ட்ரை பண்றா. இந்த பாருங்க ஆஹா எப்படி இருக்கு? வாசமா இருக்கு. இந்த இது விட்டா வெனிலா எசன்ஸ். சரி இனிமே நாங்கள் என்ன செய்வோம்? இதை கொட்டிட்டு அது துண்டு உண்டா விட்ட புரியும். இனி நாங்கள் இதை இதுக்கு வைப்போம். ஏன் எண்ணெய் காட்டுறீங்களோ இல்லோ இந்த பிளேட்டுக்கு பூசுறதுக்கு தானே. என்ன சில அது வராவிட்டா இதண்டா கொஞ்சம் இல்லாண்டிடும். நாங்கள் ஒரு சொட்டு தான் நெய்க்கு பதிலாக நெய் வாங்க போகையில் சொன்னாங்க முதலும். ஓ இல்லை மறந்து போயிட்டு நீங்க கேட்குறாங்க வெளியே பார்த்தீங்களோ. ரைட் இனிமே நாங்கள் இதை தூக்கி கொண்டு போவோம். அடுப்பை எங்களை அடுப்பை குறைக்கிறாண்டா ஈஸியா. இதால் இப்படி கீழே தாண்டி விட ரைட் கூட்டி விடாத எரிஞ்சிடும். நாங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு போவோம். ரைட் வாங்கோ. ரைட் அப்படியே நீ இதுக்குள்ள போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்ல வாசனை இருக்கு. என்ன வாசனை இருக்கு? என்ன இந்த வாசத்தை சொல்லுங்க. எப்படி வாசனை இருக்கு? அப்பிள் பழ வாசனை இருக்கு. இல்லைங்க அந்த பால் அந்த வாசம் அடிக்குது. ஏனண்டா இது தேங்காய் பூ இல்லை இதில்.
அப்போ அதனால ஓகே ஊத்தி மாதிரி கிடக்கம்மா பார்க்க உருண்டையாக்கியும் சாப்பிடலாமா? பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகே நல்ல வட்டிவாக வந்துட்டு இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இது கொஞ்சம் நல்லா இறி வந்தோடனே சாப்பிடுவோம். ஏன்னா சரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அப்போ பாப்பம் இப்படி இருக்குண்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சஜின் சாப்பிடுங்க. சஜின் சாப்பிட சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அங்க சொல்லுங்க பார்த்து எப்படி இருக்குண்டு சொல்லுங்க. அவன் உண்மையா நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு வாசமாக இருக்குல்ல. கொஞ்சம் முடியும் கை வைக்க உண்மையா நல்லா இருக்குண்ணா. நாங்க இந்த எல்லாம் சாப்பிட எடுப்போம். கிடக்கு மாமா கிடக்கு கீதாடி செஞ்சாக்காண்டேண்ணா உண்மையா நல்லா இருக்கும். ஆனா இங்க எந்த புது மாடல் கரண்ட் தெரியுமா தான் நீங்க சாப்பிட்டு வரணும். எப்படி இருக்கு? கரண்டு தான் மாடலா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தண்ணியும் உண்மைக்குமே நல்லா இருக்கு. நாங்கள் கஷ்டப்படுங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டா இன்னும் விருப்பமாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு தேங்காய் கூடாது எனக்கு தெரிய இல்லை. ஆனால் இல்லை எப்பயாச்சும் சாப்பிடணும். நல்லா இருக்கு. எப்பயாச்சும் இருந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி. சரி அப்போ நாங்கள் இதோட உங்களோட வீடியோ முடிப்போம். சரி நாங்கள் இதோட உங்களோட வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.